கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஒரு இடத்துல தீபா நின்று பாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து யார் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஷேடோவை பார்த்துட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து தீபா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கே தீபாவோட கொலுசு கழண்டு விழுகிறதால கார்த்திக் அந்த கொலுசை எடுத்து வச்சுக்கிறாங்க. கார்த்திக்கும் எல்லா இடத்துலையும் தீபாவை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே தீபா அவங்க வீட்டுக்கு போய் மைதிலி ஜானகிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பாடினது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனோட கார்த்திக்கு திரும்பவும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மெதுவாக மைதிலி போய் கார்த்திக் வந்ததுமே அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திக் தீபா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. தீபா உள்ளே இருக்கா தம்பி, அவள் வந்துட்டா. நாங்களும் எல்லாரும் உங்களை பார்த்துட்டே இருந்தோம், நீங்கள் ரொம்ப நேரம் காணோம், அதனால தான் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போ தான் வந்தோம் அப்படின்னு மைதிலி சொல்ல சரின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இருங்க தம்பி, ஏதாவது சாப்பிடுவீங்களாமா, நான் 10 நிமிஷத்தில் சமைச்சிட்றோம் அப்படின்னு ஜானகி மைதிலி 2 பேரும் சொல்ல வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கார்த்திக் பேசிகிட்டு இருக்க தீபா ஒளிஞ்சு நின்று கார்த்திக்கையே பார்க்குறாங்க. இருங்க தம்பி, தீபாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தீபாவை கூப்பிட்றாங்க. பரவாயில்லைங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. சரி, அவர் அப்படி சொன்னாலும் அதுக்காக நம்ம அவரை அப்படியே விட்டுற முடியுமா என்ன, நம்ம போய் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு மைதிலி சொல்ல ஜானகியும் சரிங்கிறாங்க. சரிடா, நாங்கள் போய் சமைக்கிறோம், நீ போய் மாமா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படின்னு ஜானகி சொல்ல இனியன் வந்து முடியாது, நான் ஏதாவது அவர்கிட்ட உளறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போகிறேன்னு போயிடுறாங்க. கார்த்திக் தனியாக வெளியே படுத்துக்கிட்டே அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ரூபஸ்ரீ கிட்ட ஒவ்வொரு தடவையும் அவர் பாடுங்கன்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் அவங்க முடியாது, தொண்டை சரியில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த கொலுசு எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தீபாவோட ஞாபகம் வருது. அப்போ தீபா கோலம் போட்டுட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து நோட் பண்ணுறாங்க காலில் இருக்கிற கொலுசை. அப்போ மைதிலி வந்து தம்பி, கோலம் மட்டும் ஸ்பெஷல் இல்லை, காலில் போட்டிருக்கிற கொலுசும் ஸ்பெஷல் தான், திருவிழாக்காக வாங்கினது. அவள் கோலம் போடும்போது காலில் இருக்கிற கொலுசு தாளம் போடுறது தான் அழகே அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் அப்படியே சிரிக்கிறாங்க. தம்பி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்குங்கிறாங்க கார்த்திக்கும். இந்த கொலுசு தீபாவோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து லைட்டாக சந்தேகத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தீபாவோட ரூம் டோரை அப்படியே தட்டலான்னு சொல்லி யோசிக்கும் போது வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜன்னல் கிட்டே நிற்கிறாங்க. அப்போ எதிர்ச்சியை திரும்பும்போது தீபாவோட காலை பார்க்குறாங்க. 2 கொலுசுமே காலில் இருக்குது. சரின்னு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து ரூபாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் வெளியே அப்படியே நின்றுட்டுருக்கவும் ரூபா வந்து மலேசியா கால்னு சொல்லிட்டு அதில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க, நேற்று நான் பாடினது யாரோ ஒருத்தர் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க போல இருக்கு, அது இப்போ வைரலாகி மலேசியாவில் கச்சேரிக்காக கூப்பிடுறாங்க. எனக்கு சவுத் இந்தியா ஸ்ரேயா கோஷல்னு சொல்லி பட்டம் கொடுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் பாடினதை பார்த்து நேற்று நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்து பாராட்டுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, அதனால தான் நேற்று வரல. சரிங்க, நேற்று பாடினீங்கள, அந்த பாட்டில் இன்றைக்கி ஒரு 2 லைன் பாடி காட்டுங்களேன், நான் உங்கள் ஃபேன் வேறு, எனக்கு உங்கள் வாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரூபா இருந்து எனக்கு தொண்டை சரியில்லைங்க, அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கெல்லாம் இல்லாமல் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஏங்க, ஒரு 2 லைன் பாடுறதுக்கா மியூசிக் தாளம் இதெல்லாம் கேட்பீங்க, பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூபா அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கார்த்திக் வந்து உங்களால் எப்படி பாட முடியும், ஏன்னா அதுதான் உங்கள் வாய்ஸே கிடையாதே. நேற்று நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேங்க, நீங்கள் முன்னாடி நின்று வாய் மட்டும்தான் அசைச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் பின்னாடி வேறு யாரோ பாடிட்டு இருந்தாங்க, உங்களோட மைக் ஒயர் கட்டாக இருக்கிறதையும் நான் நோட் பண்ணேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. ரூபா அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் என்ன நம்ம வீட்டில் ஆம்பளை சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. கார்த்திக் நின்றுட்டுருக்காங்க. அச்சச்சோ, இவன் என்னடானா நம்ம பெத்தியை போட்டு இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கானே, இவனை என்ன பண்ணுறது, இங்கேருந்து அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபிராமி அம்மா கால் பண்ணுறாங்க. இங்கே குணா மூலியமாக நடந்த எல்லா பிரச்சனையும் அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் வந்து வெளியே போகிறாங்க. அபிராமி உடனே இங்கே கிளம்பி வாப்பாத திருவிழாலாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்திக்கும் சரிம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பவும் உள்ளே வராங்க. சரி, அம்மா வேற வர சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு திரும்பவும் ரூபா கிட்ட வராங்க. அடுத்து உங்கள் உழைப்பு இப்படி திருடி நீங்கள் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் கேவலமாக தெரியல அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்கேருந்து அப்புறமா இந்த ரூபாவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கார்த்திக். அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போது இனியனை கூப்பிடுறாங்க. டே இனியன், இந்த கொலுசு யாருதுடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க இது எங்கள் அக்காதுங்கிறாங்க இனியன். உடனே கார்த்திக்கு பயங்கரமாக டவுட் வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த குரலுக்கு சொந்தக்காரங்க தீபா தான் அப்படிங்கிறத கார்த்திக் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.